of scope or UPSC didn't ask. இப்போ அதை ரீசெலக்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெலக்ட் பண்ணும்போது they are not, so technically speaking it is not a complete new innovation. It is a old wine in a new bottle. Should be closely watching how this merger is happening and how what is going to be the outcome. இன்னொரு பக்கம் பேங்க்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்து நான் ஏன். Now I'll ask you a question. You tell me. So இப்போ நாம் என்ன கொஸ்டின் எதிர்பார்க்கலாம்னா, ஒரு விஷயம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய எக்கனாமிக் ஃபேக்டர்ஸில் அதிக பேசப்படக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து தான் கொஸ்டின் கேட்குறான். ஹலோ ஆல், யூபிஎஸ்சி எக்ஸாமை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் பண்ணி படிக்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். நம்ம 2024 கொஷினை ஃபாரன்சிக் லெவலில் அனலைஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இப்போ 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று சிண்டிகேட் லோன்ஸ், இன்னொன்று யூஎஸ் டெப்ட் கிரைசிஸ். இந்த 2 டாப்பிக்லையும் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்குது, எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸை நம்ம புருஷோத் சார் கிட்டே இப்போ கேட்கலாம். ஹலோ வித்யா, ஹோப் ஆல் இஸ் வெல். ஸோ 2 கொஸ்டின் சொல்லியிருக்கீங்க. ஒன்று வந்து யூஎஸ் டெப்ட் கிரைசிஸ் பற்றின ஒரு கொஸ்டின், அப்புறம் சிண்டிகேட் லெண்டிங் கொஸ்டின். ஸோ ரெண்டுமே 2024 ஒரு ரிலேட்டிவ்லி மாடரேட் ஒரு ஈஸி கொஸ்டின் தான். ஸோ இப்போ நான் எந்த கொஸ்டின் பற்றி ஃபஸ்ட்டு பேசட்டும், சிண்டிகேட் லெண்டிங் பத்தியா இல்லை யூஎஸ் டெப்ட் கிரைசிஸை பற்றியா? சார், இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நம்ம ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 இந்த பேட்டர்னில் வர கொஷின்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஆப்ஷன் 1, 2, 3, 1 only 2 only அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுன்னு புதுசாக இப்படி ஒரு பேட்டர்ன் வருது இல்லை சார், இந்த கொஷின் ஹவு இஸ் திஸ் கொஷின் ஃபார்ம், இந்த கொஷினை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் அந்த கொஷினோட ஸ்ட்ரக்சரை பற்றின ஒரு அவுட்லைன் கொடுங்க சார். ஏன்னா I got it. ஸோ கோயின்சிடென்டலி இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற அந்த 2 கொஸ்டினுமே ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். ஸோ சிண்டிகேட் பேங்கிங் பற்றின கொஸ்டினும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின், யூஎஸ் டெப்ட் கிரைசிஸ் பற்றினதும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் வந்து ரிலேட்டிவ்லி புதுசு மாதிரி தெரியலாம். பட் 2011க்கு முன்னாடி வந்து பை டிஃபால்ட்டாக தேர் யூஸ் டு பி 10 கொஸ்டின்ஸ் இன் யூபிஎஸ்சி விச் இஸ் அசோசியேட்டட் வித் அசெஷன் அண்ட் ரீசனிங். ஸோ இந்த அசெஷன் அண்ட் ரீசனிங்கில் எப்படி வரும்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அந்த அசெஷன் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் ரீசனிங்கில் வந்து வெதர் தட் ரீசன் இஸ் அ கரெக்ட் ரீசன் ஃபார் தட் அசெஷன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இதுதான் அசெஷன் அண்ட் ரீசனிங் கொஸ்டின். கொஞ்ச நாளைக்கு வந்து those அசெஷன் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வேர் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஸ்கோப் ஆர் யூபிஎஸ்சி didn't ask. இப்போ அதை ரீசெலக்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெலக்ட் பண்ணும்போது they are not using the word assertion and reasoning. They are using the word which is statement 1 and statement 2. So technically speaking it is not a complete new innovation. It is a old wine in a new bottle அப்படி தான் சொல்லணும். So there are certain easy methods. In fact என்னுடைய அபிப்பிராயத்தில் என்னென்னா, ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு கொடுக்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். ஐ வில் டெல் யூ ஹவு டு ஹேண்டில் திஸ். இஃப் பாசிபிள் ஷோ மீ ஒன் கொஸ்டின் வேர் ஐ கேன் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் யூ அபவுட் தட் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்றது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை அசஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வாட் வி நீட் டு ஐடென்டிஃபை இஸ் வெதர் எனி ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருக்கான்றதை செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்ததுன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கவே வேண்டாம், டைரெக்டாக நீங்கள் வந்து ஆன்சருக்கு போயிடலாம், விச் இஸ் டி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பற்றி ஃபர்தராக நீங்கள் இன்வெஸ்டிகேட்டே பண்ண வேண்டாம், யூ கேன் கோ டு ஆன்சர் சி. இந்த பேட்டர்ன் கொஸ்டினில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒன்று 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும், ஆர் 2 ஸ்டேட்மெண்ட் இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். தட் இஸ் தெர் இஸ் அ அசெஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் த ரீசனிங் ஸ்டேட்மெண்ட். ஆர் ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கும். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ த ஃபர்ஸ்ட் அப்ரோச் டு திஸ் கொஸ்டின் இஸ் we need to identify whether the statement 1 is correct or statement 2 is correct. ரெண்டுமே கரெக்டாக இருந்ததுனா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போகணும். ஓகே சார், லெட்ஸ் இமேஜின், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தப்பாக இருந்ததுன்னா ஆன்சர் இஸ் டி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருந்ததுன்னா ஆன்சர் இஸ் சி. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இருந்ததுன்னா தென் யூ ஹாவ் டு கோ ஃபார் அ ஃபில்டர் டெஸ்ட் விச் இஸ் கால்டு பிகாஸ் அண்ட் ஹென்ஸ் டெஸ்ட். ஓகே, பிகாஸ் அண்ட் ஹென்ஸ் டெஸ்ட்ன்றது என்னதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு பிகாஸ் அப்படின்னு சொல்லி உடனே 2வது ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் படிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு உடனே நீங்கள் 2வது ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிங்கன்னா அது அர்த்தம் கரெக்டாக வந்ததுன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹென்ஸ் டெஸ்ட்டுக்கு போகணும். ஹென்ஸ் டெஸ்ட் அப்படின்றது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து படிச்சுட்டு ஹென்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கணும். ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு பிகாஸ் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது அது அர்த்தம் தருதான்னு பார்க்கணும். அப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு ஹென்ஸ் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை படித்தா அர்த்தம் தெரியுதான்னு பார்க்கணும். பர்ஃபெக்டாக சூட் ஆச்சுன்னா அப்போ ஆன்சர் இஸ் பி. ஓகே. ஸோ அப்படி சூட் ஆகலை, கொஞ்சம் கூட பொருந்தலைன்னா ஆன்சர் இஸ் ஏ. ஓகே. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்புனா இமீடியட்லி யூ ஷுட் கோ டு த ஆன்சர் விச் இஸ் பி ஆர் விச் இஸ் சி ஆர் டி. ஓகே. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட்னா சி டி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நீங்கள் தவிர்த்துடணும். ஏ அண்ட் பி இருக்கா, அந்த ஏ அண்ட் பியில் யூ ஹாவ் டு புட் த பிகாஸ் அண்ட் ஹென்ஸ் டெஸ்ட்டு. அந்த பிகாஸ் அண்ட் ஹென்ஸ் டெஸ்ட்டை போட்டு கரெக்டாக மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக வந்ததுன்னா தென் யூ வில் சூஸ் ஏ. மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக வரலைன்னா யூ வில் சூஸ் பி. இது வந்து ஒரு பேசிக் டெக்னிக், பட் திஸ் இஸ் நாட் அ யூனிவர்சல் டெக்னிக். ஓகே. ஏன்னா நம்ம அதர் மற்ற எக்ஸாம்ஸ்லையுமே இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ஸ்னு வரும், கொஷின்ஸ் பார்க்குறோம். அப்போ வந்து ஆப்ஷன்ஸில் ஒரு சேஞ்சை நம்ம பார்க்குறோம். அதாவது ரெண்டுமே தப்பா இருக்க மாதிரி, ரெண்டுமே கரெக்டா இருக்க மாதிரி. கரெக்ட். இதுல வந்து இப்போ யூபிஎஸ்சி கொடுத்திருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு क्वेश्चनல வந்து ரெண்டுமே தப்பா இருக்க வாய்ப்பே கிடையாது. சோ ஃபார் வந்து இதுதான் ட்ரெண்ட். சோ நீங்க பிகாஸ் சென்ஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்னு கண்டுபிடிச்சு ஆன்சரை டெரைவ் பண்ணிடலாம். சோ ரிலேட்டிவ்லி திஸ் இஸ் வெரி ஈஸி. பட் ஹவெவர் as I told, this is not universal. ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுடைய நாலேஜையும் வந்து அப்ளை பண்ணணும். இது எப்படி எவால்வ் ஆகும்னு நான் சொல்கிறேன். 2025 எக்ஸாமினேஷனில் இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்ற ரெண்டு கொஸ்டின் வரதுக்கான ஸ்கோப்பை விட ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் வில் பி மோர் லைக் அ டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் த கரெக்ட் ரீசன். ஈவன் ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் த கரெக்ட் ரீசன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்ற மாதிரி they can multiply the complexity of the question. Correct. So first இந்த statement 1 statement 2 question பத்தி தெளிவா புரிஞ்சிக்கிட்டா அப்போ statement 3 statement 4 னு இன்னும் இந்த question evolve ஆகும்போது, ஏன்னா இப்போ UPSC examiners வந்து they are much more evolving faster than the candidates and the coaching academies. அதனால if we want to be bit proactive, we need to understand how they are going to evolve in the future. ஸோ ஃபியூச்சரில் இந்த ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2ன்றது ஸ்டேட்மெண்ட் 4 வரைக்கும் போகும். ஸ்டேட்மெண்ட் 4ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி they can build up the complexity. But in all the factors, knowledge wins. Okay. So we have to be very clear with the subject knowledge and we have to use this basic techniques. இதில் வந்து எந்த சீட் கோடும் நான் சொல்லலை. பேசிக்காக கொஸ்டினுடைய அப்பியரன்ஸ் தான் நான் சொன்னேன். நான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருந்தால் ஆன்சரை டைரெக்டாக டெரைவ் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இருந்ததுனா தான் we have to choose between answer A or B. And we have to pick up the because and hence test. Because and hence testல meaningful sentence ரெண்டும் ஃபார்ம் ஆச்சுன்னா answer is A. Because and hence testல meaningful pattern ஃபார்ம் பண்ணலனா answer is B. Okay. So I think that this comprehensively covers about this எனக்கு வந்து இப்போ இந்த क्वेश्चनோட பேட்டர்ன் புரிஞ்சிருச்சு. ஹோப் நம்ம ஸ்டூடண்ட்ஸுக்கும் புதுசா பார்க்குறவங்களுக்குமே புரிஞ்சிருக்கும். சப்போஸ் யாருக்காவது அதுல டவுட்ஸ் இருந்ததுனாக்கா they can put it in the comments and we can able to address those factors in our future videos. இப்போ நம்ம क्वेश्चन syndicate loan பத்தி பார்க்கலாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம syndicate loan பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் லோன் பற்றின கொஸ்டின். இதில் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சிண்டிகேட்டட் லெண்டிங் செப்பரேட்ஸ் த ரிஸ்க் ஆஃப் பாரோவர் டிஃபால்ட் அக்ராஸ் மல்டிபிள் லெண்டர்ஸ். ஸ்டேட்மெண்ட் 2ல த சிண்டிகேட்டட் லோன் கேன் பி அ ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆர் அ லம்ப் சம் ஆஃப் ஃபண்ட் பட் cannot be a credit line. இதுதான் நம்ம கொடுத்திருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட். எஸ், they have given two statement. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தாக்கா சிண்டிகேட் லெண்டிங்கில் வந்து கிரெடிட் லைனும் கொடுக்க முடியும், லம்சம் அமௌண்ட்டும் கொடுக்க முடியும். ஸோ அதனால் the second statement is wrong. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்னாக்கா டிஃபால்ட்டாக ஆன்சர் இஸ் சி. ஸோ the answer is ready. அது வந்து நம்முடைய எல்லாருக்குமே இந்த ஆன்சர் கீ தெரியும். பட் the question is why UPSC asked about syndicated lending. நம்மளோட கோர்ஸில் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸு, லோன் அசட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸை பற்றியே நான் டீட்டெயில்டாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 செஷன் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் அசட் கிளாசிஃபிகேஷன், RDDBFI ஆக்ட்லேருந்து ஃபுஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர் லிஸ்ட், இப்போ இருக்கிற கரண்ட் ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ் வரைக்கும் ஐ ஹவ் டேக்கன். பட் சிண்டிகேட்டட் லெண்டிங்கை பற்றி நம்ம பெருசாக பேசலை. ஏன்னா இது வந்து கன்வென்ஷனல் கொஸ்டின் கிடையாது, இது வந்து ஒரு கரண்ட் கொஸ்டின், கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின். சிண்டிகேட்டட் லெண்டிங் இஸ் தேர் in the banking sector for a very long time,
பட் இட் வாஸ் நாட் கவர்ட் இன் த ட்ரெடிஷ்னல் புக்ஸு இதிலலாம் நம்ம கவர் பண்ணுறது கிடையாது, பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி, ஏன் யூபிஎஸ்சி இந்த கொஷினை எடுத்தாங்க அப்படின்னும் போது லெட்ஸ் ப்ரஷ் சர்டன் ஃபேக்டர்ஸ் ஆன் த கரண்ட் அஃபேர். இப்போ ஐ வில் ஆஸ்க் யூ a question. ஓகே சார். ஒரு நீங்கள் சொல்லுங்கள், கமர்ஷியல் பேங்க்ஸில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் பெரிய அப்டேட்ஸ் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க? லாஸ்ட் 2-3 இயர்ஸில் பெரிய அப்டேட்ஸ்ன்னு பார்த்தோன்னா, இப்போது ஆக்சிஸ் பேங்க் வந்து சிட்டி பேங்கோடைய கன்சூமர் ஆப்ரேஷன்ஸை தே டேக் அக்வைர்ட், அது ஒன்று சொல்லலாம். அப்புறம் டிபிஎஸ் வந்து எல்விபி அக்வைர் பண்ணியிருக்காங்க. டிபிஎஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் வந்து தே அக்வைர்ட் லக்ஷ்மி விலாஸ் பேங்க். வெரி குட், கரெக்ட், அது ஒன்று சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்ஐசி வந்து ஐசிஐசிஐ ஐடிபிஐ கரெக்ட். எல்ஐசி வந்து ஐடிபிஐ அக்வைர் பண்ணாங்க, அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் merger ஆஃப் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் சொல்லலாம். merger கன்சாலிடேஷன் ஆஃப் பப்ளிக் செக்டார் பேங்க், அதாவது 27 பேங்க்ஸ் இருந்தது 12 பேங்க்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் யூ கவர்ட் எவ்ரிதிங். 27 பேங்க்ஸ் இருந்தது 12 பேங்க்ஸ் ஆச்சு. அப்புறம் எல்விபிஐ டிபிஎஸ் எடுத்துக்கிட்டா, இது வந்து சிட்டி பேங்கோடைய கன்சூமர் ஆப்ரேஷன்ஸ் ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஓகே. ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்கு. இன்னொரு நியூஸ் வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தது என்னன்னா, ஹெச்டிஎஃப்சி அது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மர்ஜ் ஆன அந்த ஒரு கரெக்ட். லாஸ்ட் இயர்ல ஒரு பெரிய ஈவெண்ட் என்னன்னா, ஹெச்டிஎஃப்சி காட் மர்ஜ்டு வித் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகே, அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட். என்னன்னா, ஹெச்டிஎஃப்சி தான் ஹெச்டிஎஃப்சி பேங்கே உருவாக்குச்சு. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவ்வளோ வளர்ந்துருச்சு. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்வைர்டு தான் ஹெச்டிஎஃப்சி. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டு. ஏன்னா நம்மளே பார்த்திருப்போம், நம்ம இது வந்து ஏன் இது பெரிய ஈவெண்ட்னு நினைக்கிறோம். வை ஹெச்டிஎஃப்சி இஸ் இம்பார்ட்டன்ட்? எனக்கு அதுக்கு என்ன ரீசன் அது பெரிய ஈவெண்ட்ன்றதுக்கு தோணுச்சுன்னா, நம்ம கிளாஸ்ல ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ஹெச்டிஎஃப்சி இஸ் a DSIB பேங்க். DSIB, வெரி குட். இதுதான் இந்த பாயிண்ட் தான். DSIB டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். அதாவது ஒரு ஜிடிபி, கண்ட்ரியினுடைய ஜிடிபியில் 2% அளவுக்கு ஒரு பேங்க் இருந்ததுன்னா, அந்த பேங்க்கோ அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனையோ ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் வந்து டிசிப்பாக அறிவிப்பாங்க. அதில் ஹெச்டிஎஃப்சி ஒரு டிசிப், டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க். அந்த டிசிப்பில் ஒரு மர்ஜர் நடந்திருக்குன்னும் போது எவ்ரி யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஷுட் பி க்ளோஸ்லி வாட்சிங் ஹவு திஸ் மர்ஜர் இஸ் ஹேப்பனிங் அண்ட் ஹவு வாட் இஸ் கோயிங் டு பி த அவுட்கம். இதை வந்து நேச்சுரலாக பார்த்துருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கா? அந்த நேச்சுரலாக பார்க்கறதுக்கான ஸ்கோப் இருக்கும்போது என்ன நடந்ததுன்றது நான் சொல்கிறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கும் ஹெச்டிஎஃப்சிக்கும் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் மாடல் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை ஐ வில் எக்ஸ்பிளைன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இட் வில் டேக் டெபாசிட்ஸ் அண்ட் இட் வில் கிவ் லெண்டிங். ஓகே, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வில் டேக் டெபாசிட்ஸ் அண்ட் லெண்ட் மணி. ஸோ அசட்டும் லையபிலிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஹெச்டிஎஃப்சி வந்து அப்படி பண்ணாது. ஹெச்டிஎஃப்சி என்ன பண்ணுனாக்கா, இட் வில் borrow funds to lend funds. Okay. It will borrow and it will lend predominantly housing sector. இப்படி இருக்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மர்ஜ் ஆன உடனே அசட் சைடு, அதாவது லோன் சைடு வந்து புக்ஸில் வந்து நல்லா வளர்ந்துருச்சு. கரெக்ட். லயபிலிட்டி சைடு, டெபாசிட் சைடு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஆஸ் அ பேங்க் அசட் சைடு அதிகமாகி லயபிலிட்டி சைடு, டெபாசிட் சைடு கம்மியாக இருந்ததுன்னா இட் இஸ் நாட் அ குட் சைன். இது வந்து வேரியஸ் பேசல் நார்ம்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால ஹெச்டிஎஃப்சி என்ன பண்ணாங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக அந்த லயபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மார்ச் 2024 தே raised a syndicate lending. They asked for syndicate loan. இது ஏன் சார் சிண்டிகேட் லோன் அவங்க கேட்குறாங்க, ஒய் நாட் சம் அதர் லோன் அப்படின்னா, அவங்க கேட்குறது $1 billion. ஓகே, ஒரு பேங்க்கு இவ்வளவு தான் லோன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன்ஸ் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க. அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடும்போது $1 billion கொடுக்குற லெவலுக்கு பேங்க்ஸ்க்கு வந்து கேப்பபிலிட்டிஸ் இருக்காது. கேப்பபிலிட்டி இருந்தாலும் ரெகுலேட்டரி பர்மிஷன் இருக்காது. இன்னொரு பக்கம் பேங்க்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்து நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பான். ஸோ அந்த ஃபேக்டரில் when they are thinking on that factor, ஒரு நடுவில் ஒரு ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுவான்னா, இப்போ ஹெச்டிஎஃப்சிக்கு $1 billion வேணும் அப்படின்னா, அப்போ அவன் ஒரு 10 பேங்கை சிண்டிகேட்டாக ஃபார்ம் பண்ணுவான். ஒரு குரூப், ஒரு கார்டல், ஒரு சிண்டிகேட். அந்த 10 பேங்க் வந்து ஈக்குவல் ஆர் வாட் எவர் த அமௌண்ட் தே கான்ட்ரிபியூட், அவங்களுடைய அமௌண்ட் வந்து லோனாக கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பேங்க்ஸ் டுகெதர் வில் கிவ் அ லோன் டு ஒன் கன்சியூமர். இதுக்கு பேர் தான் சிண்டிகேட் லெண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் தே ஹேவ் டு ஃபார்ம் அ சிண்டிகேட். அந்த சிண்டிகேட் லெண்டிங்கினுடைய அட்வான்டேஜ் என்னதுன்னா, ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து ஈக்குவலாக ஷேர் ஆகிடும். ப்ளஸ் வந்து ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்டை மீட் பண்ணிடுவாங்க.
அது இல்லாமல் யார் வந்து அந்த பிக் டிக்கெட் லோன் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் பெரிய அட்வான்டேஜ். திஸ் இஸ் நாட் நியூ. 2023 இதே மாதிரி ஒரு சிண்டிகேட் லெண்டிங் நடந்தது. அந்த சிண்டிகேட் லெண்டிங் வந்து உங்களுக்கு ஜியோ வாங்கினாங்க. ஜியோ வந்து வாங்கினாங்க. அரௌண்ட் $5 billion கரெக்ட் கரெக்ட் பெர்ஃபெக்ட்லி யூ ஹேவ் பாயிண்டட் இட் அவுட். இட் வாஸ் $5 billion which was raised by Reliance Jio for its operations, which is a syndicate lending. இப்போ வந்து மார்ச் 2024ல HDFC பேங்க் வாங்குறாங்க சிண்டிகேட் லெண்டிங், which was very much in news. அந்த மார்ச் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் ஒரு 2.5 மாசத்துல உங்களுக்கு எக்ஸாம் வருது. ஸோ தட் HSBC ஒரு அதாவது என்னதுன்னா நிஃப்டிலேயே ஸ்டாக் மார்க்கெட் நிஃப்டி NSE ஸ்டாக் மார்க்கெட் நிஃப்டியோடைய வெயிட்டேஜ்லேயே அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடியது HDFC. டிசிப் பேங்க், இட் இஸ் அ டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக். அவ்வளோ பெரிய பேங்க் வந்து ஒரு பெரிய லோனை வந்து வாங்குறாங்க, அதுவும் ஒரு நியூ டைப் மெத்தடாலஜியில் வாங்குறாங்க, சிண்டிகேட் லெண்டிங்கில் வாங்குறாங்கன்னும் போது கண்டிப்பாக ஒரு UPSC ஆஸ்பிரண்ட் அந்த சிண்டிகேட் லெண்டிங்னா என்னது அப்படின்றத பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருந்தா அப்படி பார்த்துருந்தாங்கன்னா அவங்களால இந்த கொஸ்டினை ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ according to me, the first statement, syndicate lending spreads the risk of borrower default across multiple lenders. Yes, this statement is correct. இதுதான் நான் சொன்னேன். நிறைய borrowers வந்து அவங்க ரெகுலேட்டரி ரீசன்காகவும் ரிஸ்க் ரீசன்ஸ்க்காகவும் ஒன்றா சேர்ந்து ஒரு லோனை கொடுப்பாங்கன்றது. ஸ்டேட்மெண்ட் 2, the syndicated loan can be a fixed amount or it can be a credit line. கிரெடிட் லைன்ன்றது என்னதுன்னா அது வந்து ஒரு ரிவால்விங் கிரெடிட். காசை ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட்லேயே இல்லை ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் போட்டுடுவாங்க. இந்த பெனிஃபிஷியரிக்கு எப்போல்லாம் தேவையோ அவங்க அதை எடுத்துக்கலாம், திரும்ப அதை அடைச்சிடலாம். எடுத்த காசு வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் போதும். ஸோ அந்த கிரெடிட் லைனும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் லம்சம் அமௌண்ட்டாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வேணும்னே எக்ஸாமினர் வந்து தப்பாக பண்ணியிருக்காரு. ஆனால் இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ், இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம 2025க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த மாதிரி பெரிய பேங்கிங் ஆப்ரேஷன்ஸில் ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குதுன்னா கரண்ட் அஃபேர்ஸில், அப்போ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நாம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். அப்படி க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது அதில் என்ன டூல் வருதுன்றத நீங்கள் ஒன்று ப்ரௌஸ் பண்ணி படிக்கணும், இல்லை உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் எக்கனாமிக் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆன்சர் ப்ரிலிம்ஸ்லேயும் சரி மெயின் எக்ஸாமினேஷன்லேயும் சரி ஆன்சர் எழுதுறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அதுவும் ஸ்பெசிஃபிக்காக டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் நியூஸஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது வந்து இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். Okay, I think that this is sufficient to learn about the syndicate lending part. Now, shall we move on to the next question? Yes, sir. இப்போ நம்ம US ஓட debt crisis related. US நோட debt crisis. Okay. இந்த questionல இருக்க statement, first statement என்னன்னா, if the USA, United States of America, were to default on its debt, holders of the US Treasury bills will not be able to exercise their claims to receive payment. This is statement 1. Okay. Statement 2 என்னன்னா, the USA government debt is not backed by any hard assets but only by the faith of the government. Okay. This is second statement. So ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியராக இருக்கு. ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறான், யூஎஸ் அவனுடைய ட்ரெஷரி பாண்ட்ஸை திருப்பி, அதாவது வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியலைன்னா அவங்களால அதை லெண்டர்ஸ்னால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டினுடைய அர்த்தம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, யூஎஸ்னுடைய டெப்ட்டுக்கு எந்த ஒரு ஹார்ட் அசட்டுமே வந்து பேக்கப் இல்லை. அதாவது ஹார்ட் அசட் அப்படின்னா கோல்டோ இல்லை வேறு ஏதாவது மினரல் ஃபேக்டர்ஸோ எதுவுமே வந்து பேக்கப் கிடையாது, எந்த செக்யூரிட்டிஸோ இல்லை அப்படின்றது தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டினுடைய அர்த்தம். ஸோ now I'll ask you a question. You tell me, if நம்ம வந்து நம்முடைய எக்கனாமிக் செஷன்லேருந்தே நான் கேட்குறேன், ஓகே, பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் நடந்ததுல, அப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. Do you remember that standard? கோல்ட் ஸ்டாண்டர்ட். கரெக்ட். அதாவது $35. $35 worth கோல்டு வந்து அந்த கோல்டு ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ணாங்க. ஸோ ஒரு பவுண்ட்ஸ் ஆஃப் கோல்டு வந்து $35. ஒரு பவுண்ட்ஸ் ஆஃப் கோல்டு வந்து $35. ரூஸ்வெல்ட் என்ன பண்ணுறாரு, பிரெட்டன் வுட் சிஸ்டம்னு கொண்டு வந்து, அப்போ இந்த கொஸ்டினை கேட்டிருந்தா யூஎஸ் டெப்ட் இஸ் பேக்டு பை கோல்டு. கரெக்ட். ஓகே, ரூஸ்வெல்ட் பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸை வச்சதுலேருந்து இது எப்போ இது டிசால்வ் ஆச்சுன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? I think Nixon ரிச்சர்ட் நிக்சன், வெரி குட், 1972
71-72 அந்த ஃபினான்ஷியல் இயர். 71-72ல ரிச்சர்ட் நிக்சன் வந்து இதுக்கப்புறம் டாலரை யூஸ் பண்ணுறதுனா பண்ணுங்க, இல்லைனா பண்ணாதீங்க, நாங்கள் வந்து கோல்டை இனிமேல் பேக்கப்பாக வச்சுருக்க போகிறது இல்லை அப்படின்ட்டார். ஸோ ரிச்சர்ட் நிக்சனுடைய 1970 டைம் பீரியட்லேருந்து எந்த ஒரு யூஎஸ் டெப்டோ இல்லை யூஎஸ் டாலருக்கோ பேக்கப்பே கிடையாது. இது வந்து கன்வென்ஷனல் சப்ஜெக்ட் which we covered it in our forex presentation. கிளியராவே அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க, which is US வந்து திருப்பி காசை கொடுக்க முடியலனா அதை வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத இந்த சிச்சுவேஷனில் வந்து ஐ ஆஸ்க் யூ a question. ஓகே, if US is borrowing, அந்த டெப்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? sovereign debt. Correct. ஏன்னா US வந்து ஒரு கவர்மெண்ட். Correct. So when the government is borrowing, it is called sovereign debt. Sovereign bonds ரேட் பண்றதுக்கு 3 ஏஜென்சி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த 3 ஏஜென்சி என்னது? மோடி சொன்ன. மூடி and then S&P Standard and Poor. Yes, and then Fitch. Correct. Fitch, Standard and Poor, Moody. இந்த Fitch, Standard and Poor, Moody இந்த 3 ரேட்டிங்குமே சாவரின் பாண்ட்ஸுக்கு ரேட்டிங் கொடுக்கக்கூடிய ஆட்கள். கரெக்டா? இவங்க 3 பேருமே யூஎஸ் பாண்ட்ஸுக்கு வந்து என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா AAA ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, which is the டாப் மோஸ்ட் ரேட்டிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாண்ட் வந்து கம்ப்ளீட்லி சேஃப். கிரெடிட்டார்ஸ்க்கு என்ன சிச்சுவேஷன் நடந்தாலும் அவங்களுடைய காசு திரும்பி வந்துடும். ஓகே, அப்ப அந்த 3 ரேட்டிங் ஏஜென்சியுமே they named it as the safest bond. கரெக்ட். யூஎஸ் பாண்ட் இஸ் தி சேஃபஸ்ட் பாண்ட். தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம், யார் வேணாலும் யூஎஸ் பாண்டை வாங்குங்க, உங்களுக்கு காசு கண்டிப்பா வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் வந்து டிஃபால்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? சான்சஸ் கிடையாது. அப்படியே டிஃபால்ட் ஆனாலும் எப்படியாவது யூஎஸ் கவர்மெண்ட் அதை சரி பண்ணிடுவாங்க. அப்படி பண்ண முடியாதுன்னா இந்த ஃபிட்ச், மூடி, ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் வந்து அந்த ரேட்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அது வந்து ஒரு பாயிண்ட். அதை அப்படியே வச்சுக்கோ. இந்த கொஸ்டின் இப்போ ஏன் வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரீசெண்டா ஜோ பிடன் கவர்மெண்ட் வந்து தே வேர் டூயிங் லாட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், டெப்ட், ரீசெட்டில்மெண்ட் ஆஃப் டெப்ட் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் தே வேர் இன் சிவியர் கிரைசிஸ். மேக்சிமம் எவ்வளோ கடன் வாங்க முடியுமோ அந்த கடனை வாங்கிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் நடக்க வேண்டியது என்னதுன்னா, அவங்க வந்து டெப்ட் சீலிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். டெப்ட் சீலிங்ன்றது எவ்வளவு கடன் வாங்கலாம், யூஎஸ் எவ்வளோ கடன் வாங்கலான்றத வந்து யூஎஸ் செனேட் வந்து ஒரு ஆக்டாக பாஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெப்ட் சீலிங் ஆக்ட்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த டெப்ட் சீலிங் ஆக்டில் எவ்வளோ மேக்ஸிமமாக வாங்க முடியுமோ அதை யூஎஸ் ஏற்கனவே வாங்கிட்டாங்க. இப்போ ஜோ பிடன் என்ன கேட்குறாருன்னா செனட் கிட்ட, இந்த டெப்ட் சீலிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. செனட் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் பண்ண மாட்டோம். இப்போ செனட் டெப்ட் சீலிங் இன்க்ரீஸ் பண்ணலைன்னா யூஎஸ் கவர்மெண்டால இந்த பாண்டுடைய காசை திருப்பி கொடுக்க முடியாது. அப்போ திருப்பி கொடுக்க முடியலனாக்கா இந்தியா, சைனான்னு எவ்வளவோ கண்ட்ரி யூஎஸ்னுடைய பாண்ட்ஸை நம்ம வச்சுன்னு இருக்கோம் நம்முடைய அசெட்ஸா. அப்போ அதனுடைய நிலைமை என்ன அப்படின்றது இட் வாஸ் அ வெரி பாப்புலர் டிஸ்கஷன் இன் மெஜாரிட்டி ஆஃப் த சேனல்ஸ். அதாவது பெரிய சேனல்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் போக வேண்டாம், சாதாரண யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், சின்ன யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட யூஎஸ் வந்து கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலை, யூஎஸ் வந்து பேங்க்ரப்ட் ஆக போகுது, யூஎஸ் பேங்க்ரப்ட் ஆகிட்டு அவங்களால கொடுக்க முடியலன்னா அதனுடைய நிலைமை என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. ஆமாம், ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த செனட் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, விச் எவ்ரி ஒன் நோஸ் பிகாஸ் யூஎஸ் கேனாட் பி a டிஃபால்டர். பட் இது ரிலேட்டடாக நம்ம வேற ஒரு விஷயம் பார்க்கலாம். யூ ஜஸ்ட் டெல் மீ ஒன் திங். இப்போ இதே டெப்ட் சீலிங் ஆக்ட் மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்ட் நம்ம ஊர்ல தெரியுதா, இந்தியாவில் தெரியுதா? இது ரிலேட்டடானா மேபி FRBM சொல்லலாமா சார்? FRBM ஆக்ட், வெரி குட். What is it? Fiscal Responsibility and Budget Management. Fiscal Responsibility and Budget Management Act. So Fiscal Responsibility and Budget Management Act வந்து it is a very important act which deals with the debt ceiling in India. Okay, which deals with the debt ceiling in India. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பேசிட்டோம், அதை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை பேசிடலாம். என்ன விஷயம்னா, இப்போ FRBM ஆக்ட் என்ன இயர்? 2003. கரெக்டா? அதுக்கப்புறம் இப்போ FRBM ரிவ்யூ கமிட்டி வச்சாங்க, விச் இஸ் என்கேசிங் வந்து சில கிரைட்டீரியாஸ் கொடுத்தாரு. ஹி டோல்ட் தட் த ஃபினான்ஸ் கமிஷன் ஷுட் டூ தட். ஃபினான்ஸ் கமிஷன் அதை பண்ணுறதுனா நீங்களே அதை ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் ஆகிடுங்க. என்கேசிங்கே ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் ஆகிட்டாங்க. கரெக்ட். அந்த ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் வந்து ஹி கேவ் இட். இப்போ அடுத்த ஃபினான்ஸ் கமிஷனே வச்சாச்சு, விச் இஸ் அரவிந்த் பானாகிரியா, ஹூ வாஸ்
ஃபினான்ஸ் செக்ரட்டரி, நித்தி ஆயோகனுடைய வைஸ் சேர்மன், இந்த மாதிரி பல ரோல் ப்ளே பண்ண அரவிந்த் பனகரியா வந்து ஹீ இஸ் தேர். ஸோ இப்போ நாம் என்ன கொஸ்டின் எதிர்பார்க்கலாம்னா, ஒரு விஷயம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய எக்கனாமிக் ஃபேக்டர்ஸில் அதிக பேசப்படக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து தான் கொஸ்டின் கேட்குறான். ஸோ ஹீ இஸ் நாட் கோயிங் இன் டு எனி கைண்ட் ஆஃப் ட்ரிவியல் இன்ஃபர்மேஷன். ஸோ வி ஷுட் பி வெரி வாட்ச்ஃபுல் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆல் அக்ராஸ் த வேர்ல்டு. இப்போ நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக போச்சு. சில கண்ட்ரீஸ் தே வெண்ட் ஆன் டு பேங்க்ரப்சி. சம் கண்ட்ரீஸ் ஹேட் எக்கனாமிக் கிரைசிஸ். சம் கண்ட்ரீஸ் வேர் ஸ்லிப்பிங் இன்டு ரெசெஷன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டு ஹேண்டில் த எக்ஸாமினேஷன். நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு லிங்க் கொடுக்கலாம் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில். அது வந்து ஒரு எம்எஸ் ஃபார்ம், மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம். ஸோ நம்ம அந்த கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல் எக்கனாமிக் ஹேப்பனிங்ஸை வந்து அதில் ஃபில் பண்ணி இதில் என்ன கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அதில் போட்டு வைக்கலாம். இதை பார்க்குற, இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை இஃப் தே கம் அக்ராஸ், அவங்களாம் என்ன பண்ணலான்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை அதில் இன்புட் பண்ணலாம். யாரெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் இன்புட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர் ஆர் அவங்களுடைய இமெயில் ஐடிக்கு அந்த ஃபைலை அப்படியே சேவ் பண்ணி மார்ச் மந்த் நாங்கள் திருப்பி அனுப்பிடுறோம். ஸோ இப்படி அனுப்புறதுனால என்ன ஆகும்னா, வி ஆர் க்ரௌட் சோர்சிங். ஏன்னா நீங்கள் ஒன்று படிச்சிருப்பீங்க, நீங்கள் ஒரு பேப்பர் படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்கனாமிக்ஸ் டைம்ஸு பிஸ்னஸ் லைன் படிப்பேன், நீங்கள் ஹிந்து படிப்பீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வேறு சிலர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிப்பாங்க, சிலர் ஹிந்து படிப்பாங்க, அந்த மாதிரி வேறு வேறு இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கும். சிலர் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துருப்பாங்க, சிலர் வேறு ஏதாவது ஒரு பிளாக் படிச்சிருப்பாங்க. ஸோ க்ரௌட் சோர்ஸ் பண்ணோன்னா அந்த கண்டென்ட்டை கிளியராக அதிகபட்சம் என்ன வந்துட போகுது, ஒரு 50-60 ஈவெண்ட் வருமா? 50-60 ஈவெண்ட் அந்த எக்ஸல் ஷீட்லேருந்து செக்ரிகேட் பண்ணி கான்டாக்ட் டீட்டெயில்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணவங்களுக்கு மட்டும், கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு மட்டும் திருப்பி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ண. கரெக்ட், இது வந்து ஒரு வின்-வின் சிச்சுவேஷன். இந்த இது வந்து ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் டேட்டா பூலிங் மாதிரி இருக்கு. கரெக்ட், we can able to pool the data, we can remove the duplicates. அப்புறம் இவங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஃபைலை மட்டும் நல்லா சானிடைஸ் பண்ணிட்டு and then duplicates remove பண்ணி refine பண்ணி with some additional notes. Correct, with some additional notes if anything னா அப்படியே சேவ் பண்ணி இருக்கிற ஆளுங்களுக்கு நம்ம அதை கொடுத்துடலாம். which will be helpful for them as well as for us. ஓகே, ஸோ அதனால தனியாக போய் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸஸில் இந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன நடந்ததுன்னு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை. டக்குன்னு அது ஒரு 2 பேஜ் வரப்போது ஒரு குயிக் ரிவ்யூ பண்ணால் ஒரு கொஸ்டின் நம்ம அடிச்சுட்டு போயிடலாம். இது ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். கரெக்ட், they can contribute and they can get it. Okay, we are not asking money, we are not asking any kind of factors to share our notes. நம்மளும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக மாதம் நம்ம பார்த்து கரெக்டாக நம்ம பசங்களுக்காக பண்ணி வைக்கிறோம். இல்லை யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் they let them click the link and அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஷேர் பண்ணட்டும். அதை அப்படியே சேவ் பண்ணி அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். ஏன்னா everyone is doing their hard work. ஸோ எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு வின். ஸோ அது நம்ம தமிழ்நாடு பசங்களாம் இருந்துட்டு போட்டுமே. ஸோ அதனால வந்து லெட் தம் மேக் இட் அப். தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் தட் ஐ எம் ப்ரிடாமினென்ட்லி ஸ்பீக்கிங் இன் தமிழ் இன் திஸ் வீடியோ. இல்லைனா கம்ஃபர்டபுளி வி கேன் ஏபிள் டு மேக் அப் அன் இங்கிலீஷ் வீடியோ. ஸோ லெட்ஸ் see that we'll make this kind of initiative a win-win situation for all of our candidates. ஸோ ஹோப் ஐ கிளாரிஃபைடு. உங்களுடைய 2 கொஸ்டினுமே சிண்டிகேட்டட் லோன்ஸ் ஏன் வந்ததுன்னா அது HSBC ஒரு சிண்டிகேட் லோன் எடுத்தாங்க, அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்டாக தான் அந்த கொஸ்டின் வந்தது. டெப்ட் சீலிங் ப்ராப்ளம் ஆர் US டெப்ட் கிரைசிஸ் ஏன் வந்ததுன்னா that is a very predominant news in the international forum. So obviously we have to expect a question on that part. So both are an expected one, and I will not say that both are a difficult question. It's a pretty decent question. So I'm done. Do you have any questions on this part? Yes, நீங்க லாஸ்டா ஆட் பண்ண அந்த ஒரு டேட்டா பூலிங் அந்த மெத்தட் வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா இருக்கு. Okay. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து அத ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. கரெக்ட் டெஃபினட்டா they should utilize. So யாருக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் எக்கனாமிக் அஃபேர்ஸை பற்றி கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. அப்படி வந்தீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்புட் பண்ணுங்கள். உங்களுடைய இமெயில் ஆர் மொபைல் நம்பரில் எய்தர் வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை இமெயிலையோ அந்த ஃபைலை அப்படியே சேவ் பண்ணி மார்ச் மந்த் எண்டில் அனுப்புகிறேன். ஏன்னா மார்ச் மந்த் எண்டுனும் போது சிக்னிஃபிகண்ட்டாக நமக்கு அந்த டேட்டா கிடச்சிருக்கும். எல்லா இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டுமே இருக்கணும். ஒரு 30-40 ஈவெண்ட் இருக்க போது அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போனீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, so thank you so much for your time in watching this video. We'll meet up in a different video with a different 2 questions. Thanks Vidya. Thank you sir. Thank you guys.